ஹாய்! இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக ஆரி செயின் ஸ்டிச் எப்படி போடுறத பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு சைடு நாட் போட்டு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணி வைக்கணும் த்ரெட்டை. ஹோல்டு பண்ணி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆரி நீடில் நம்ம உள்ளாடி இன்சர்ட் பண்ணி இந்த த்ரெட்டுக்கு இடையில ஒரு கேப் வரும் இல்லையா? ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு வந்து நமக்கு நாட் போட்டது, ஒரு த்ரெட் வந்து லாங் த்ரெட்டு. ஸோ அந்த நாட் போட்ட த்ரெட் இருக்கு இல்லையா? அந்த த்ரெட்டில் அந்த நீடில் போட்டு அதை அப்படியே இழுத்து விட்டுட்டோன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நாட் போட்ட எண்டும் நார்மல் நாட்டு போடாமல் இருக்கக்கூடிய எண்டு எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்போ மேலே இழுத்துட்டோன்னா நமக்கு மேலே ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கீழே ஒரு த்ரெட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த த்ரெட்டை நம்ம எப்போவுமே ஹோல்டு பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கணும். அந்த த்ரெட்டை நம்ம விடக்கூடாது. அதை நம்ம ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஃபுல்லாக போட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம அதை இந்த மாதிரி ஹோல்டு பண்ணணும். பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நீடில் உள்ளே வருது. வந்ததுக்கப்புறமா அந்த த்ரெட் இருக்கு இல்லையா? த்ரெட்டை வந்து நீடில் கடியில் எடுத்து நீடில் மேலே எடுக்கும்போது அந்த த்ரெட்டு லாக் ஆகி நமக்கு செயின் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகும். திரும்ப அந்த செயினுக்கு உள்ளாடி திரும்ப நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். திரும்ப கீழே இருக்கக்கூடிய அந்த த்ரெட்டை அந்த நீடில் கடியில் கொண்டு போய் லாக் பண்ணுறோம். லாக் பண்ணி அதை மேலே எடுக்கும்போது திரும்பவும் நமக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகும். ஸோ மேலே செயின் ஃபார்ம் ஆகிறதுக்கான வீடியோவும் நான் இதில் இந்த வீடியோட கண்டினியூஷனாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். புதுசாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஆரி ஒர்க் ரிலேட்டடாக குட்டி குட்டி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்டான வீடியோஸை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பார்த்து நீடில் போட்டுறேன். அடியில் நூல் போட்டு அதை லாக் பண்ணி நீடில் மேலே எடுக்கும்போது நமக்கு மேலே ஒரு செயினாக ஃபார்ம் ஆகும். ஸோ செயின் ஃபார்ம் பண்ணுறதையும் இந்த வீடியோவில் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த செயின் ஃபார்ம் பண்ணுறது இதே வீடியோவில் நான் கண்டினியூஷனாக போட்டிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீடில் போட்டு அந்த த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். நீடில் போட்டு அந்த த்ரெட்டை திரும்பவும் மேலே இழுக்கிறோம். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக பண்ணுறோம். ரொம்ப ஈஸி, கஷ்டம்னு நினைக்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த த்ரெட்டை மட்டும் நீங்கள் ஹோல்டு பண்ணி கடைசி வரை வச்சுருந்தாலே போதும். அந்த த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் கொண்டு போயிட்டு மேலே இருக்கக்கூடிய ஆரி நீடில் நீங்கள் மேலே இழுக்கும்போது உங்களுக்கு ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும். நீடில் போடுறீங்க, செயின் அடியில் கொண்டு போய் லாக் போட்டு அந்த நீடில் மேலே இழுக்கிறீங்க. ஸோ இதுதான் ஆரி நாட். அப்புறம் வந்து ஆரி நாட் எப்படி போடுறது, வெளியில் தெரியக்கூடிய ஆரி நாட் எப்படி ஹைட் பண்ணுறதுக்கான தனி வீடியோ என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய வீடியோ சேனலில் பார்க்காத ஆரி நாட் எப்படி போடுறது, ஆரி ஹைட் பண்ணுறது எப்படி போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோஸையும் நீங்கள் போய் பாருங்கள். ஸோ இது லாக் போட்டுட்டேன். லாக் போட்டதுக்கப்புறமா இப்படி நம்ம இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோதான். இனி நம்ம பார்க்க போகிறது மேலே நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். பாதி உள்ளே இன்சர்ட் பண்ணி அந்த நாட் போய் மேலே ஒரு செயினாக ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? இந்த செயினுக்குள்ளாடி தான் திரும்பவும் நம்ம நீடில் இன்சர்ட் பண்ணுறோம். கீழே அந்த த்ரெட்டை மேலே இழுக்கிறோம். இழுக்கும்போது திரும்பவும் ஒரு செயின் நமக்கு ஃபார்ம் ஆகி இது ஃபஸ்ட்டு செயினா திரும்ப இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணி மேலே இழுக்கும்போது ஒரு நெக்ஸ்ட்டு த்ரெட்டு வந்து ஃபார்ம் ஆகுது. 2 த்ரெட்டாக உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த த்ரெட்டை இந்த செயினுக்குள்ளாடி நம்ம கொண்டு வரோம். திரும்ப நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். கீழே இருந்து த்ரெட்டை லாக் போட்டு மேலே கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த செயினுக்கு உள்ளாடி போட்டு மேலே எடுக்கிறோம். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் பேசிக் செயின் ஸ்டிச்சு போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய சேனல் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்படி கண்டினியூஸாக நீங்கள் செயின் ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. புரியாதவங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நான் நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் அந்த சேனலில் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். So thank you for watching my video.